ஊற்றிக்கலாம். டேய் வந்தானு கழிட்டு. ஹலோ கலப்போ ஒரு 5 மணி நேரம் எடுத்து ஓட்டான்னு அதெல்லாம் கூப்பிட்டேன். இல்லை அதை தான் நான் உனக்கு கேட்குதா எடுக்கணும். கொஞ்சம் முன்னாடி போனவர் அதான் உனக்கு கேட்டேன். சேல்ஸ் பண்ணுறியா இல்லை என்ன பண்ணுறேன்? சரிண்ணா சரி சரி என்ன ரேட்னா கொடுத்துட்றேன். 40 ரூபாய்க்கு போகும். புது கலப்பை 40 ரூபா தான் கேட்டு. ஆமாம் நார்மல் கலப்பை 38. லேட் அதிகம் பண்ணால் 1000 ரூபா சேர்த்து. அது வந்து அங்கே கழிச்சு விடு. சரி சரி சொல்கிறேன். ஆமாம் ஆயில் போட்டால் தான் ஃப்ரீயாக இருக்கும். காலையில் மேட்டியும் ஏன்டா ஒரு லேடிஸ் வச்சுக்கிட்டு என்ன போட்டு வந்து நான் நவுத்துறா வந்து இந்த சாப்பிட்டு இதிலே போட்டுரு. ஏற்கனவே ஒன்று எடுத்து தோலிட்டானுங்க. அது சாப்பிட்டு எடுத்து அதிலே போட்டு பின்ன இருக்கும் பாரு. இதை எதிர்ந்து கழட்டுருக்கிற பாரு. கழட்டிட்டு அதிலே போடு. இதிலே போடு. இந்த பின்ன அதில் போடணும். எதில் வேணாலும் மாற்றி மாற்றி போடக்கூடாது. அதை கழட்டு. மூளை வேணுங்கிறதா பாருக்கு வந்து மூளை வேணும். ஓ கையை கழிச்சணுமே. இங்கே கலப்பையை விட்டுட்டு அதுங்காட்டிக்கு எங்கே போகிறான் பாருங்க. ஒரு வாரம் லீவு விட்டுட்டு கலப்பை இங்கே இருக்குது. அங்கே எதுக்கு போனேன்? இங்கே இருக்குதா கலப்பை? அங்கே எதுக்கு போனேன்? வா வரலாம் வா. ஆ கையை நின்றா இப்படி போகலை கேட்டு தெரிஞ்சுக்காடா. எவ்வளோ நீட்டிட்டு இருக்குதுன்னு கரெக்டாக சொல்கிறான்ல. மாடி லூஸ் விட்டால் கொஞ்சம் ஈஸியாகும்னு நான் லூஸ் விட தூக்க சொன்னேன். எல்லாம் ஆமாம் இருறா. கொஞ்சம் அறிவாக போயிட்டீங்களா என்ன பண்ணுறது?
போதும், மேல் சென்சில் போடு, சரியா இருக்கு. லைட்டாக தூக்குடா, ஒரு நோட்டு. ஏய் மண்டை கலரு லைட்டா அட பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிட்டேன். போகலை, ஒரு 10 நாளாக வேலைக்கு வராதனால மைண்ட் எங்கேயோ போகுது. மட்டைங்கெல்லாம் பார்க்க முடியாது, ரோட்டுக்கு போ. ஏன் பூனை குட்டி மாதிரி இருக்குதா கலப்பை? அப்படிதான் இருக்கு. மட்டம் பார்க்கறதுக்கு போகிறோம். சரியாக தான் இருக்குது. டீசல் ஊற்றிட்டு போயிடலாம். போதும், அப்படியே நிறுத்த. போதுண்டா, ஏண்டா படுத்துற? சாய் பணம் எடுத்துரு, பெரிய பணம் எடுத்துடா. பணம் எடுத்துட்டு வந்துக்கிறான் பாரு, துளியூண்டு. போடு பெருசு தான், போ எடுத்துரு போடு. ஓகே நண்பா, ஒரு நேரத்தான் வந்து இதெல்லாம் மாற்றி விட்டாலாம் தண்ணி அடிச்சுட்ருக்குறோம். பொழுதோடு பார்த்தா தான் தெரியும், எல்லாம் காஞ்சா தான் தெரியும். ஈரப்பசம் மட்டும் பார்த்தா கிடக்குது. வாட்டர் சர்வீஸ் பண்ணால் தான் சுத்தமாக ஆயில் பசிலாம் போகும். இது வேறு ஒன்று சோப்பில் வச்சா வணக்கம்னுக்கிட்டே இருக்குது. தூக்கி ஊற்று பார்க்கலாம். ஒரு 10 நாள் வேலை லீவு போட்டு வந்தால் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடாது. என்னமோ மலிஞ்ச மாடு மறையாடுற மாதிரியே ஏறிக்கிட்டு இருந்தா. இந்த வெங்காயம் எனக்கு தூக்கி ஊற்ற தெரியாதா? 20 லிட்டர் டீசல் தூக்கி ஊற்ற முடியலங்கிறான். ஆனால் கல்யாணம் மட்டும் உடனே பண்ணினா பரவாயில்லங்கிறான். அண்ணனுக்கு முன்னாடி இவன் கல்யாணம் பண்ணுங்கிறான். ஓட்டுமா? 2000 ரூபாய் அடிச்சு பொழுது ஓட்டுவேன். 5 மணி நேரம் ஓடிட்டா பார்த்தாதா? இந்த நேரம் கரெக்டாக ஓட்டிக்குவோம். அவன் வந்தாட்டி அவன் தான் கொடுப்பேன். ஏன்னா ஆம்பு காடு கல் காடு அவன் தான் ஓட்டுவான். என்ன ஃபில்டரோட போடுங்கிற? என் மூஞ்ச காட்டு. கழட்டு போடு, முடி போட்டு போட்டச்சா. கேன் கொண்டு வச்சிட்டோம். தூக்கி எரி சாவிய. எடுப்போம். இங்கே அத்தாய் கேட்டுக்கு போ. கல்லில் கடை மட்டும் ஓட்டலாம், அப்புறம் அவன் சுண்டு வந்துடுவான். நீ என்னதான் பார்த்தாலும் டைம் விட்டுருவ. போ. டேய் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு. இந்த கொண்டை பாரு, இந்த கொண்டை போல்ட் 2-3 பார்த்து. இது ஒன்று அது ஒன்று மாற்று. ஒரு 2-3 போல்ட்டு குறை கொண்டெல்லாம் இருக்குது. போய் காட்டில் விட்டு 2 சுற்று வந்ததையுமே பிடிங்கிட்டு போயிடும். வருதா? இது பேர் கொண்டல்ல. அப்புறம் அங்கே போயிட்டு 2 சுற்று ஓடிவிட்டு நின்றுட்டு இருக்க வேண்டியதான். ஆவர் பண்ணாரா ஆவாது பண்ணாரா? செருப்பு எதுக்கு புடுங்குற புடுங்கு?
ம் போனதே அத்தா இது சென்னிகிரி கல் இல்லாத காடு இங்கே இருக்கும் பாரு, கல் இல்லாத காட்டை மட்டும் பார்த்து ஓட்டு. ஆ கல்லுக்கிற காடு ஓட்டுறதுக்கு வேறு வண்டி வருதுன்னு சொல்லு. நான் போய் கீழே இந்த மறு பிள்ளையார் கோயில் இருக்கிறாங்களா, அவங்கள வந்து காட்டு வந்து சுத்தம் பண்ண சொல்கிறேன். சொல்லிட்டு வந்துடுறேன். ஆ யாருது? நீ போய் அத்தா இப்படி நெல் வரேன், நான் போய் சொல்லிட்டு வந்தேன். ஓடானா இப்போ தான் அட்டை ஓடுற மாதிரி போயிட்டு இருக்கிறான். பக்கத்தில் தானே எங்கள் வீட்டிலேருந்து கீழே ஒரு கிலோமீட்டர் கூட வராது ப்ரோ. அதுதான் ஓட்டுறதுக்கு போகிறோம். அது போங்காட்டி எங்கள் வீட்டுக்காரன் 2 வீட்டுக்காரன் சொல்லிட்டு வரணும். ஓடானா முதல்ல இன்னைக்கு சொல்லிட்டு வர மட்டும் நான் போய் அங்கே சும்மா தான் நின்றுட்டு இருக்கணும். முதல்ல போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லைங்க. அவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? மேடம் என்னாச்சு, ஓட்டலாமா வேண்டாமா? ஓட்டுறா சார் வயலில் ஓட்டு, அதில் கல்லுக்காது. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பாம்பு கலப்போ ஓட்டுறோம். மேட்டுக்காடு ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஓட்ட முடியாது, இதில் பாறை இருக்குது. ஓகேவா, இதில் ஓட்ட முடியாது. இந்த காட்டு ஓட்ட முடியாது. சுஜியை தான் அங்கே ஓட்டிட்டு இருக்கிறான், அவன் வந்தால் தான். அதனால் கல் இல்லாத காடு பார்த்து ஓட்ட வேண்டிய நிலமை. காட்டுக்காரன் எங்கடா போனாங்க சொல்லு சுண்ட? அவர் இருக்கிறாரா? இரு நம்பர் தரேன், இரு அப்படியே லைனில் இரு. ஐபஸ்லேயே ஓட்டு, ஒரு 12,000 போய் 78 71. டேய் டேய் 78 71 78 71. டேய் கேட்குதா இல்லையா? 78 71. ஆ 42. டேய் 78 71. என்னடா கேக் நீ? இந்த மேட்டுக்காடு வந்து ஓட்டினோம்னா வந்து ஃப்ரெண்ட் கலப்பு தான் ப்ரோ பெஸ்ட். ஏய் தூக்கி பிடிச்ச ஓட்டு, அப்படியே ஓட்டு, அப்படியே ஓட்டு. லிவர் ஆட்டாத, ஒரே மாதிரி வை, தூக்கி மேலே தூக்கி அப்படியே ஓட்டு. நல்லா வயக்காடு பட்டுற ஓட்டி ஓட்டி கலப்பு டெப்பு கொடுத்து ஓட்டி ஓட்டி பழகி போயிட்டானுங்க. அதனால் கொஞ்சம் கூட மேலே தட்டு, சும்மா கிடைச்சா போதும், இன்னும் கொஞ்சம் கூட மேலே தட்டு. அப்படி சுஜித்தாருன்னா அவனுக்கு தெரியும் நண்பா, அவன் வந்து ஓட்டியிருக்கிறான் அது வருஷம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கியர் கேட்டில் ஓட்டுறோம்னா ஐபஸில் ஓடி இருக்குது. 12,000 1200.
அநேகமாக ஒரு 4.25 லிட்டர் டீசல் எடுக்கும் ப்ரோ இந்த வண்டி. என்ன ப்ரோ 12,000 தான் ஓடுதுங்கிறீங்க, 4.25 லிட்டரு 4 லிட்டர் டீசல் போவோம் அப்படிங்கிறீங்களா? என்ன காரணம்னா ஐடியில் ஓடினாலும் சரி ரேஸில் ஓடினாலும் சரி இந்த வண்டி ஒரே டீசல் தான் ப்ரோ எடுக்கும். என்ன ஓட்டுறதுக்கு நல்லா கப்பல் மாதிரி இருக்கும், ஸ்லீப்பேஜ் ஆகாது, ஒன்றும் ஆகாது, ஓட்டுறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதே வந்து சின்ன வண்டியாக இருந்தால் இன்ஜின் கத்திக்கிட்டு ஓடும், எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அலுப்பு தெரியாது, ஜாலியாக ஓட்டலாம். இதில் அது ஒரு பெனிஃபிட்டு. எப்படி கோலம் முடிக்கும், ஒரு வாரமாக வரல, இன்றைக்கி தான் வந்திருக்கிறான். நேற்று அந்த வண்டிக்கு பவர் ஸ்டேரிங்க மோட்டர் சீல் மாற்றணும், அது எதோ லீக்கேஜ் ஆகுதான்னு தெரில. 1 மணி நேரம் ஓட்டம், அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆயிலெலாம் காயிட்டோம், ஆயிலு அந்த தண்ணிலாம் சுத்தமாக கழுவி விட்டதெல்லாம் காஞ்சதுன்னா அப்புறம் இங்கே லீக்கேஜ் இருக்குதானே அப்புறம் போல செக் பண்ணிக்கலாம். லீக்கேஜ் ஆகாது, ஏன்னா அந்தளவுக்கு க்ளீனாக வேலை செஞ்சு போட்டிருக்குறோம். வேலை செஞ்சு போட்டது நாம் ஒரு 10 நாளாக வராதுன்ட்டு இப்போ தான் ப்ரோ கோகுல் வரான். நீங்கள் சொல்கிறீங்க ஏன் ப்ரோ கோகுல் வர சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. வேலை இல்லைன்னா என்ன ப்ரோ, நானும் ஏதோ ஒரு வேலை இருந்தால் பரவாயில்ல, சுத்தமாக வேலையே இல்லை. அதனால தான் நானே வேறு வண்டி ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால் போய் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். இதில் போய் நான் கோகுலை கூட்டிகிட்டு போனேன், ஏதோ சும்மா வரதா இருந்தால் பரவாயில்ல, சும்மா வந்தாவே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் காசு கொடுத்துட சொல்லுது. நானே தக்க திணித்தா, நான் ஏதோ வேலை நம்ம வேலை செஞ்சால் பரவாயில்ல, நான் சும்மா கூட்டிகிட்டு வரதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா எப்படி ப்ரோ சொல்லுங்க பார்க்கலாம். மட்டை அடிச்சுட்டுக்கிறான். ஓகே ப்ரோ, இது 2 சால் ஓட்டிட்டு அந்தாலும் கீழே பாருங்கள், அந்த ராம்சாமி தாத்தாவது ஒவ்வொரு சால். இந்த கல்லுக்காடெல்லாம் வந்து சுஜித் அவர்கள் வந்துடுவார். சுஜித் வந்துட்டார்னா கல்லுக்காடெல்லாம் சுஜித்துக்கு நேர்த்தி விட்டுறலாம். சுஜித் என்னங்கிறான், பெரிய வண்டியில் இந்த கலப்பை வேண்டாங்கண்ணா, சின்ன வண்டியில் போட்டுக்கலாம், பெரிய வண்டியில் ஸ்ப்ரிங் கலப்பையை போட்டுக்கலாம் அப்படிங்கிறான். அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வந்து இந்த வண்டியில் வந்து எப்படி வேணாலும் ஓட்டலாம், கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டோம்னா ஆம்பு உடஞ்சி போயிடும். இதே வந்து ஸ்பைஸ் அண்ட் ஃபையாக இருந்தால் ஓரளவுக்கு பட்டை பிடுங்காதுன்னு வச்சுக்காங்களேன். ஓரளவுக்கு வண்டி சின்ன வண்டி தானே, டயர் 13 சைஸ் தானே, ஸ்லீப் ஆகிக்கும். இது அப்படி இல்லை, மாட்டுச்சுன்னா சோழி முடிஞ்சு போயிடும். என்ன ஆம்பு அந்த மேலே 4 போல்ட்டு போட்டுக்கிறாங்களா, அது 4 போல்ட்டுமே உருகிட்டு வந்துடும். அப்படியே இப்போ தான் ப்ரோ நேற்று தான் 2 மழை பேஞ்சுது முந்தா நேற்று. அப்படியே இனிமேல் ஒவ்வொன்றா அப்படியே மேட்டுக்காடு அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஓட்டி போட்டுருவாங்க. அடுத்த மழைக்கே பில்லு இருக்கிறவங்க இன்னொரு சால் ஓட்டுவாங்க, பில்லு இல்லாதவங்க அப்படியே கொட்டையை போட்டு விட்ருவாங்க. வேலை முடிஞ்சுது, ஃபினிஷ். இப்போ சுஜித் வந்தானா 2 பேரும் சண்டை போடுவாங்க வண்டிக்கு, நான் ஓட்டுறேன் நீ ஓட்டுறேன்னு. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரையிலும் மேட்டுக்காடு ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் ப்ரோ, அலுப்பே இருக்காது. எவ்வளோ பொழுதுனிக்கும் ஓட்டினீங்கனாலும் வண்டி அப்படியே ஃப்ரீயாக போயிட்டுருக்கும். நான் 4 வீலரை எடுத்துகிட்டு போகலான்டா கோகுலன்னதுக்கு, வெயிலில் கருத்து போயிடுவானோ, இவன் என்னமோ ஒயிட் ஆகிற மாதிரி வெயிலில் கருத்து போயிடுவேன் வேண்டாங்கண்ணா. ஏய் அது என்னடா அது, கட் பண்ணி விடுவேன். அடுத்த வெயில் ஓட்டுக்கிறான் பாரு, என்ன லட்சணத்தில் கோலம் போட்ட மாதிரி. ஒரு நேர் பிடிச்சி ஓட்டினா கம்பி பிடிச்ச மாதிரி இருக்காது. ஓட்டு ஓட்டு, டைம் வச்சு வரும், ஓட்டு.
ஓகே நண்பா, ஒரு 2-3 வீடியோ கமெண்ட் இருக்குது, அதை படிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா விட்டா தேங்கி போயிடும். பார்க்கலாம் என்ன கமெண்ட் ஏதாச்சும். கடைசியாக எந்த வீடியோவுக்கு போட்டோமே மறந்து போச்சு. தட்டு தான் கடைசியாக போட்டோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ தான் கமெண்ட் படித்தோம். அடுத்த வீடியோ அடுத்தது நான் பாருங்க, ஃபஸ்ட்டு வாக்கியா இருக்குது, வாக்கியா கரையை ஓட்டுறோம். அடுத்து ராஜண்ணா 6801 மகேந்திரா டிராக்டர் 70 HP டிராக்டர் வந்துருக்குல்ல, அந்த காலத்தில் ஒரு பற்றி வீடியோ போடுங்க. அர்ஜுன் நோவோ, இதுதான் அர்ஜுன் நோவோ இருக்குமோ டிராக்டர், இதெல்லாம் 70 HP வருது, அதை பற்றி ஒரு டிராக்டர் வீடியோ போடுங்க. போடலாம் நண்பா. அடுத்தது சூப்பர் மேனாண்ட ஸ்ப்ளெண்டர் மேன் சோனிக் ஒரு நம்பர், அவர் ஹோம் டூர். இது நான் என்ன அப்புறம் ஹோம் டூர் ஃபேமிலியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வண்டி ஓட்டுற ஃபீல்டு, நாம் எப்படி அதை போடுறது. அப்புறம் கணேஷ்குமார் அவர் வந்து சொல்கிறாரு, ஆணினுக்கு பார் ஓட்டுறதுக்கு 1200 ரூபாய் மணிக்காம் ப்ரோ. அடுத்தது 3 ரைடர் பயல் என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. அடுத்தது 45 ரூபரி அந்த நண்பர் சுராஜ் 744 பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுங்க. நம்ம கருத்துக்கு வச்சுக்கிறான் ப்ரோ, அவங்கள்ட்ட வேணா ஒரு ஐட்டம் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுவோம். தாத்தா எட்டம் வந்ததா கேஸுண்ட தூக்கலைங்கிறியா? தூக்கு நல்லா அதே மாதிரி ரிவர்ஸ் போகாமல் கரெக்டாக தூக்குதா, எல்லாம் ஸ்லோவாக இருக்குதா? சரி பார்த்துக்கலாம் வா. சரி பார்த்துக்கலாம் வா. அடுத்தது ஓகே நண்பா, சுஜித் அவர்கள் வந்துவிட்டார். கோகுல் பாருங்க அங்கே ஓட்டிகிட்டு வரான், அதான் தெரியுத வண்டி, அந்த தலைவில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். வந்து இப்போ 1 மணி நேரம் தான் ஓட்டினா, அதுங்காட்டியும் என்ன விசையில் ஓட்டினானே தெரில. கேட்டால் ஓட்டிட்டோமாம்மாங்கிறான். சிரிப்பு பாருங்க, வரும்போதே முந்திரிப்பு தான். இந்த வெயில் தான். பேனரா? யா புரியல, என்ன வேணும்? சரி ஓட்டு நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். நினப்படுத்துக்குச்சா என்ன ஆச்சு? அது லூஸ் ஆகி போச்சா மாற? சரி ஓட்டு போயிட்டு வா. இதை 2 சால் ஓட்டிவிட்டு அங்கே கீழே முடியல, அதில் ஏதோ ஒன்றெல்லாம் போய் ஓட்டணும். அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம். 2 சால் நான் போய் எடுத்துட்டு வரேன். இவங்க காட்டுக்கு அங்கே போக்கா வயலை காட்டுக்கா. இந்த டைம் தனியாக வச்சுக்கா. இல்லை ஓட்டுனது
ஓட்டுனதான் ஆளுக்கு நான் 2 மணி நேரம் கூட முழுசாக ஓட்டல. நான் சும்மா உக்காந்துக்கிறேன்னு நீங்கள் ஏன் சும்மா உக்காந்துருக்கிறீங்க? போய் டீ வாங்கிட்டு வாங்குறானே கோகுல். என்னத்திர வந்து ஓட்டிட்ட டீயே? நானே டீசல் அடிக்கிறதுக்கு அங்கே பிடிங்கி இங்கே பிடிங்கி 10 ரூபா பிடிங்கி டீசல் அடிச்சுட்டு வந்தா இவனுக்கு டீ வேணுமா? பார்த்துக்கா நண்பா, ஏதோ பொழுது நீங்கள் கஷ்டப்படுறாங்க, மத்தியானம் சாப்பாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டீ கிஃப்ட்டு ஏதோ கேட்டானா கூட வாங்கி கொடுப்பேன். வந்து ஓட்டுனதே 1 மணி நேரம், இதில் வேறு டீ. ஓகேப்போ. அப்புறமேட்டு அடுத்த கமெண்ட், ஸ்ரீ ராமசாமி 9702, உங்கள் வீட்டில் இருந்த அந்த கோயில் பற்றி ஒரு வீடியோ போடுங்க. அது எவ்வளோ ப்ரைஸ், ஒர்த்தா இல்லையான்னு என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. இன்னொரு ஐட்டம் அதை ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ. அடுத்தது 50 HP உங்கள் 0% விவசாயி சொல்லிக்கிறாரு. ப்ரோ 50 HP வண்டியோட ரிவ்யூ போடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேர் அதை கேட்குறீங்க. அப்புறமேட்டு அஜய் விஸ்வா 5832, அந்த டிராக்டர் இன்சூரன்ஸ் எவ்வளோ ப்ரோ வரும்? 9500 வரும் ப்ரோ வருஷத்துக்கு, தேர்டு பார்ட்டி. அடுத்து சிவசக்தி ராஜ்குமார் 1658, ப்ரோ எங்கள் வண்டி பொங்கலும் அதை போகும், எவ்வளோ போட்டாலும் போகும் மட்டும் தான் துடிப்போம். என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. அடுத்தது டிராக்டர் டிப்ஸ் 640, ஃபோன் நம்பர் வேணும் ப்ரோ. இன்ஸ்டாகிராம் வாங்க ப்ரோ, ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம். அடுத்தது மிதுனன் டிராக்டர்ஸ் லைக், ப்ரோ நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக 585 எடுத்து பார் ஓட்டும் போதே வருது ப்ரோ. அன்னைக்கு நீங்கள் கோவில் இப்போத்தான் எடுத்துகிட்டு பார் ஓட்டத்துக்கு போனீங்க, கரெக்டாக வந்துருச்சா? அடுத்தது என்ன கேட்டுங்க ப்ரோ, ஜேசிபி டிராக்டர் வாஷிங் வீடியோ போடுங்கோ. ஓட்டலாம் நண்பா. அவன் பாரு செட்டு வச்சுட்டு டுமுக்குன்னு ஓட்டிட்டு இருக்கிறான். நீ பாருங்க, சுண்டலி செட்டை ஆஃப் பண்ணி ஓட்டுறான்றதுக்கு செட்டு போட்டு ஓட்டிட்டு இருக்கிறான். வீடியோ எடுக்க மட்டும் சத்தம் கூட கம்முன்றங்கடானா அந்தானே ஓட்டிட்டு இருக்கிறான். அதான் அந்த மரப்பில் ஓட்டிட்டு இருக்கிறான். கோவில் தான் பட்டை கிளப்புறான். டீ செட்டை ஆஃப் பண்ணுறா டேய். நினப்பு போர் அடிக்குதான். வந்து 2 வயலு தான் ஓட்டிருக்கிறானுங்க ஆளுக்கு, அதுங்காட்டியும் போர் அடிக்குதான். ஓகே நண்பா, அடுத்தது இந்த ஜாண்டியர் டெமோ டிராக்டர் போட்டோம்ல, அதை பற்றி கொஞ்சம் ரிப்ளை பார்க்கலாமா? ஓகே. ஒருத்தர் வந்து பாரத்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு அதுக்கு, ப்ரோ ரொட்டேட்டரில் ஓட்டினா 4 லிட்டர் போகும் ப்ரோ, அந்த கீர் ப்ரோ வண்டி. பட் ட்ரை ஃபீல்டுக்கு 5000 RPM வச்சு ஓட்டுனா கண்டிப்பாக 6 லிட்டர் போகும். என்கிட்ட அவர்கிட்ட வண்டி இருக்குதான். எனக்கு தெரிஞ்சு வெட்லேண்டு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க வாங்கலாம் ப்ரோ, மைலேஜ் தரும். ஆயில் சீல் பேரிங் கம்ப்ளைண்ட் ஆல்வோ அவ்வளவு சீக்கிரம் வராது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை லேண்டு ஓட்டுறவங்க வண்டி சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டுருக்கிறாரு. ஓகே. அடுத்தது ஸ்ரீராம்னு ஒரு நம்பர், சுராஜ் 735 கல்டிவேஷன் வீடியோ போடுங்க. போடலாம் ப்ரோ, அதுக்கு வண்டி கேட்டிருக்கிறேன். அடுத்தது ரத்திஸ் புண்ணியக்கோடி, ப்ரோ 6 லிட்டர் போகுது, அது சுத்தமாக போய் 5 லிட்டர் மேக்ஸிமம் போகும். 50 டி வண்டி போர்டிங் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ட்ரை லேண்டுக்கு செட் ஆகாது. ட்ரை லேண்டுக்கு 5210 தான் சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா. அடுத்தது பாலாஜி 585 டெக் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுங்க. அதான் ப்ரோ, நம்மள தான் பழைய வீடியோ போய் பாருங்கள், நிறையா இருக்கும். அடுத்தது கார்த்தி நியூ ஹாலண்ட் 5510 4 வீல் டிரைவ் டெமோ போடுங்க. அது எங்கே ப்ரோ, எங்கள் வட்டத்துலேயே அந்த வண்டி இல்லையே, கேட்டுக்கிறேன். அடுத்தது எம்எஸ் டிராக்டர்ஸ் A3 கியர் கரெக்டான கியர்னு அவர் சொல்லிக்கிறாரு. எம்எஸ் டிராக்டர்ஸ்னு செந்தில்குமார் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ. அடுத்து சம்பத் நந்தினி, இந்த கொஞ்சூடு தான் உனக்கு மாட்டுது, இந்த கொஞ்சூடு உன்னை அடைக்குது. அடுத்தது டிராக்டர் லவர்ஸ் 57 நியூ ஹாலண்ட் 5510 டெமோ கேளுங்க. அடுத்து ஓகே. அடுத்து நசீத் அண்ணா உங்கள் ஃபேன், தேங்க்யூ. செந்தில்குமார் ப்ரோ மகேந்திரா நோவோ 50 HP டெமோ வண்டி வீடியோ கேளுங்க. டெமோ வண்டி வந்ததே ஒரு வண்டி தான் வந்திருக்குது. எங்கே டெமோ ஒரு பார்ட்டி வச்சே வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட என்ன எடுத்து போடுறான்பா. அடுத்தது ப்ரொஃபஷ்னல் 5947 அந்த நம்பர்.
இதே ப்ரோ டெமோ ஜாண்டியர் ஆல் சேம் கான்செப்ட் 53 10 ஓம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 53 10 கரெக்ட் தான் ப்ரோ. அது அருமையான பர்ஃபார்மன்ஸு. அடுத்து டானிக் 56 76 17 RPM 2 RPM ட்ராப்பு 5 to 6 லிட்டர் per hour போகும். 12 to 13 RPM 4 RPM ட்ராப் ஆகிட்டு ஆகும். 4-4.25 போகும் நண்பா அப்படிங்கிறாரு அந்த வண்டி. என்ன பண்ணுறது? அடுத்து மிதுனன் டிராக்டர்ஸில் ப்ரோ உங்கள் 5 கலப்பை போட்டு டெமோ போட்டீங்க சூப்பராக இருந்திருக்கும் ப்ரோ. அது அவங்க கொண்டு வந்த கலப்பையில் மட்டும்தான் ப்ரோ எடுப்பாங்களாம். அது சதீஷ்குமார் 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் வீடியோ டெமோ போடுங்கோ. என்ன வண்டியில் கொபோட்டோ பரவாயில்லையா ஜாண்டியர் பரவாயில்லையா? கணக்கு பார்த்தா கொபோட்டோ பரவாயில்ல. ஆனால் கொபோட்டோவை பற்றி பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் ஸ்பேர்ஸ்லாம் கொஞ்சம் டிமாண்டு. அதுதான் பிரச்சனை கொபோட்டோவில். அடுத்தது மனோஜ் ஜான் டிராக்டர் ஸ்டிக்கர்னு ஒரு நண்பர் கேட்டுருக்காரு. எல்லாத்த குடிச்சிட்டு தான் தண்ணி வச்சுக்கிறாங்க்கா. எனக்கு 50 HP வண்டியில் 4 லிட்டர் தான் ப்ரோ போகுது. என்ன வண்டி ப்ரோ? முகில்னு ஒரு நண்பர். என்னத்த ஓட்டி கிழிச்சு விட்டானா டீயே? உடனே நான் டீ வாங்கிட்டு வரமாட்டேன்னு உங்களை சொல்லிட்டானா? வந்து ஓட்டுனது 2 சுற்று இதில் வேறு டீ வச்சு கொண்டாந்து கூட்டு 2 பேர்த்துக்கு குடிக்கிட்டோம். வச்சுக்கிட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கிட்டு வா. ஏன்டா இத்தாக்குது என்ன போய் பால் வாங்கிட்டு மாப்பிள்ளன்னு சொல்லு. எங்கே அத்தாயிக்கானா? சரி சரி ஏன் போயிட்டு வர்றதா போகிறத நீங்கள் என்ன வர போதுமா மாலு? சரி சரி டிஎன் 36 நவீன் ப்ரோ. சென்சிங் பெட்டில் தேர்டு ஹோல்ஸில் போடணும். தேர்டு ஹோல் தான் ப்ரோ போடணும். அவங்க டெத்து நல்லா ஃபுல்லாக இறங்கணும் தான் ப்ரோ அவங்க செகண்ட் ஹோட்டையில் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது மதயாம்பால் அவர் என்ன கேட்டிருக்காங்க ப்ரோ என் ப்ரோக்கிங் ஓட்ட தெரியுமா தெரியாதா ப்ரோ? என்ன மாதிரி வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு பாருங்கள். ஜாண்டியர்லாம் வண்டிலாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. அது கீர் ப்ரோன்னு எதுக்கு விட்டாங்கன்னே தெரில. நார்மல் வந்து 50 டிகே 4 வீலரே எடுத்துக்கலாம் ஓகேவா. இது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி என்ன கியரை வந்து ரொம்ப வேகம் பண்ணிட்டான் ப்ரோ. வேகம் பண்ணனால என்ன பண்ணுதுன்னா லைட்டாக கலப்பி அழுத்தினாவே லோட் ஆகுது. அதுக்கு வந்து அன்றைக்கி வந்து டெமோவில் வந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வண்டி நம்ம எடுக்கிறதுக்கு 50,000 ரூபா சேர்த்து போட்டுக்கிறதுக்கு நார்மல் 50 டி 4 வீலர் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வண்டியை பற்றிலாம் தப்பாக சொல்ல ப்ரோ. STK 997 5105 A2ல் 5.க்கு பெஸ்ட்டு. அது எத்தனை ஜிபி ப்ரோ? அடுத்தது லோகேஸ்வரன் அண்ணா நோவோ PS 1 ஹவருக்கு டீசல் 4 லிட்டர் போகுது ப்ரோ. அஜய் விஸ்வா 5832 2வது லைக்கான் அவர் அதை பார்த்துக்கிறார். அடுத்தது கோபோ பாலா கவிதா ஜேடி இன்ஜின் இஸ் பெஸ்ட்டு. ஜேடி ஒர்த் மைலேஜ் எக்ஸ்போர் சூப்பர் மைலேஜ் தெரில நண்பா. ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்க, நானும் கேட்குறேன். நமக்கு வந்து நம்மக்கிட்ட அந்த வண்டி இருந்தால் அதோட மைலேஜ் என்னன்னு சொல்லலாம். நானும் 4 பேர் உங்களாட்டம் சொல்கிறீங்கள வச்சு தான் சொல்கிறேன். அடுத்து கோவிந்தராஜ் வண்டி ஓட்ட தெரியல, நீங்களும் வண்டி ஓட்டுங்க. அது டெமோனா வந்து பூவாட்டம் யாரும் ஓட்ட மாட்டாங்க ப்ரோ. எது ஆழமாக போகுது, எவ்வளோ ஆழம் போகுது, எப்படி இழுக்குதா இல்லையான்னு தான் செக் பண்ணுவாங்க. எங்கேயுமே டெமோ எடுத்தால் அப்படி தான் ப்ரோ. அடுத்தது அர்ஜுன் ப்ரோ சுராஜில் டெமோ இருந்தால் வீடியோ போடுங்க. சுராஜில் கேட்டுக்கிறேன் நண்பா, வந்தால் கண்டிப்பாக போடுறோம். அடுத்து கார்த்திக்னு ஒரு நண்பர் 5990 ப்ரோ சுராஜில் டெமோ வண்டி கேளுங்க. சுராஜில் வந்து சுராஜி கஸ்டமர்கிட்ட தான் ப்ரோ சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக கேட்குறேன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக வந்துச்சுன்னா அந்த வண்டி டெமோ போட்டுடலாம் ஓகேவா. சுஜித் வேறு அந்தான ஓட்டிகிட்டு இருக்கிறான். 2 பேரும் ஒரு வயலில் வருவாங்க. சரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணலான்னு பார்த்தா ஆள் ஒரு தலைமாட்டில் ஓட்டிக்கிறான். இவன் ஒரு இலையில் ஓட்டிக்கிறான், அவன் ஒரு இலையில் ஓட்டிட்டுக்கிறான். இப்போ காட்டுக்காராக்கா சாயா வச்சுட்டு வந்து கொடுக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்குது. வறுத்து சாயா குடிக்கிட்டு 2 பேரும். அப்போ தான் கம்முன்னு இருப்பானுங்க. ஓட்டுறான் ப்ரோ கோகுல. இன்னும் வந்து ஒரு ஸ்டெடி பிடிச்சி ஓட்ட மாட்டேங்கிறான். கோண கோணையாக ஓட்டுறான்.
அதே மாதிரி சுஜித்தாருன்னு அந்த வண்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டுவான். வரட்டும், சுஜித்துக்கிட்ட தான் அந்த வண்டி பிடிங்கி கொடுத்துட்டு அதை பைசன் போய் எடுத்து இவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். சுஜித் கரெக்டாக ஓட்டிக்குவான். இவனுக்கு வந்து இன்னும் நேக்கு பத்தில் இந்த வயலில் ஓட்டிட்டு அடுத்த வயலுக்கு போக வேண்டியதான். ஸ்ப்ரிங் கலப்பை ஒரு கலப்பை வச்சுக்கிட்டு பெரிய தலைவலியாக இருக்குது ப்ரோ. என்ன வயக்காடு போட்டெல்லாம் ஓட்டமான இல்லை. வேறு எங்கே வந்துட்டாப்ப இந்த கையில் இருக்கணும். ஏய் அதுரா அந்தான கிடக்கு ஒரு சால் வளர்ந்து விட. சரி போய் அந்த 2 கல் காட்டு ஓட்டு கோகுல் ஒரு சால் போட்டு. அந்த பிட்டுடா சரிண்ணா அப்படியே ஏறி போய் செனிகரியாக்காவது அந்த மேல் வயல் ஓட்டு. பில்லு காட்ட பார்த்த உடனே நான் ஓட்டல. ஆ 2 சால் பழுது போட்டுறேன். அது ஒரு சாலை ஓட்டுனா அது ஒன்றா. இல்லை ப்ரோ, ஓவர் கராய். போன வருஷம் ஓட்டா விட்டதுனால காடு என்ன கண்டிஷன் இருக்குது. ஸ்லோ தேடில் போட்டு ஓட்டலாம். ஐபஸில் ஓடிக்கிறான் பாருங்களேன். கலப்பை உள்ள கம்பு இருக்குது, கீழே இருக்க. மேல் ஹோட்டல் போட்டால் நல்லா இன்னும் ஓவராக வைப்ரேட் ஆகும். போகலாம். கொடுத்தான் கட்டுது. ஆம்பு கலப்பை வந்து ஓட்ட சொல்லுங்க மாமா. கோவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நோவா தானே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆம்பு கலப்பை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. கோவில் தான் வர சொல்லி போடலாமா? ஓட்டுட்டான். ஐயோ கடவுளை, வெய்ய வேற போட்டு தாக்குது. சூரிய பகவானே ஏன் இப்படி அடிக்கிற? தேஞ்சா ஒரே முட்டா பேர, வெய்ய அடித்தா ஒரே முட்டா அடிக்கிற. விட்டா எடுத்துடா செத்தடி. ஆடைக்கு இவன் பக்கத்தில் எல்லாம் செட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ எப்படி செட்டு போடுவேன்? பில்லு காட்டில் ஓட்டு. டேய் இந்த வயலு அதே அந்த மேலே 3 வயலு. 3 எவ்வளோ நேரம் ஆகுது? 3மேவா? சரி. அது தனி கணக்கு. இது மாதிரி 2 ஒரு காடு மாட்டிக்கிட்டாலும் கடுப்பு மேராக இருக்கும்.
இதே போன வருஷம் ஓட்டுனாங்கன்னா பதமாக இருக்கும், ஓட்டல. அதனால் அப்படியே அது கீழே படுற ஒரு சின்ன வயல் இருக்குது. அதுக்கு மேலேயே அப்படியே கீழே கிழக்க ஒரு சின்ன அப்படியே நேராக வாடா, கீழே ஒரு வயலுக்கு படுறா, அந்த சின்ன வயல் ஓட்டுறா. பூரா பில்லு, வேறு வழி இல்லை, இப்படி தான் ஓட்டி ஆகணும். எப்படியெல்லாம் கோலம் போடுறான் பாருங்க. ஒரு கால் ஓட்டுறது எல்லாம் நெத்தில் பிடிச்சி ஐயே பொழுதுனைக்கும். இப்போ பில்லாத கூட ஓட்டினா கூட சலுப்பாக இருக்காது ப்ரோ, எப்படியோ ஒன்று ஓட்டி போடலான்னு தோணும். ஆனால் அந்த ஒரு வயல் மாட்டிச்சினாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அங்கே ஒரு வயல் விட்டு வந்துக்கிறேன் கோகுலுக்கு, அந்த பனை மரத்தில் இருக்கிறான், வண்டியே திறப்ப முடியாது, கல் ஒன்று கிடக்குது, அதை எடுத்து போட்டு வருவானாட்டி. டே குட்டாங்க எடுத்துடா. அழகா ஓட்டக்கூடாது, இப்படியே நாய் நக்குன மாதிரியா ஓட்டுறது. ஓகே நண்பா, உங்கள் ஏரியாவெலாம் மழை பெஞ்சிருச்சா, மேட்டுக்காடு ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா என்னன்னு சொல்லு. எங்களுக்கு இந்த மலைக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஓட்டி போட்டுருவாங்க. அப்புறம் ராமசாமி தாத்தா வந்தாருன்னா உனக்கு ரூட் அடிச்சு விடுவார். குட்டாங்கட்டுதுரா. ஓகே நண்பா, இன்னொரு 4-5 வயல் இருக்குது, 2 பேரும் ஓட்டி விட்டால் இந்த ஏரியா முடிஞ்சுது. அப்புறம் அடுத்த ஏரியாவுக்கு தான் ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போகணும். கோவில் அங்கே ஓட்டிக்கிறான் பாரு. இந்த வண்டி தான் சத்தம் அதிகமாக தெரியுது, அந்த வண்டி சத்தமே தெரிய மாட்டேங்குது. ஓகே நம்ம அந்த வயல் முடிஞ்சுது. அதே கோகுலுக்கு, அது கோகுலுக்கு சரிலாம் ஓட்டான் அவன் ஒரு வயலுக்கு ஒரே சால் தான்டா, அதெல்லாம் 2 சால். நீ போ அதை ஓட்டு பக்கத்தில் ஓட்ட சொல்கிறேன். தெரில என்ன சொல்லலையே. துண்டா வேற ஒரு நிமிஷம் பிடிங்கி விட்றேன். பிடிங்கி விட்டா ஆனாம்மா பையன் களைச்சி போயிருப்பான்னு சொல்லி பிடிங்கி விட்டா. ஏப்பா ஒரு வீரன் ஒரு சூரன்னு சொல்லி தானே ஓடுறது. போகலாம். அதை ஓட்டு, அவன் கீழே ஓட்டு. டைம் பார்த்து சொல்லு. போ, நீ மேலே வயல ஓட்டு. எவ்வளோ நேரம் இது? 2 வயலும் 20 நிமிஷமா? வாட்ரா. பாருங்க நின்றுட்டு வேடிக்கை பார்த்துக்கிறான். இவங்களும் அந்த மூலையில் கல் இருக்கும், கல்லை ஓட்டுவானா அப்படியே கல்லை ஓட்டாத ஓட்டுவானா தெரில. ஏடா ஓட்டுதா? ஓட்டு.
ஓட்டுங்கடா 2 பேர் நின்று ஒருத்தர் ஓட்டுறா டைம் வைக்காடா ஓட்டுற அந்த வெயிலா ஓரம் கல் எல்லாம் பரப்பட இதுக்கு தான் ஸ்ப்ரங் கலப்பையை மேட்டுக்காட்டில் ஓட்டுறேன்னு வச்சுக்காங்களா நிறையா நண்பர்கள் அதனால தான் மேட்டுக்காடு அதிகம் வச்சுக்கிறீங்களாம் வந்து நான் ஆம்பு கலப்பைக்கே போகிறதில்ல எல்லாம் கட்டாயி போயிடும் பட்டை இவன் பாரு சால் குறு காடு பள்ளமாக இருக்குது அந்த பக்கம் இப்படி வாடா நெட்டில் வாடா ஆ இவன் பாருங்க கரெக்டாக ஓட்டுறான் என்றைக்குமே மேட்டுக்காடு ஓட்டினா ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து எந்த பக்கம் பள்ளமாக இருக்குதுன்னு பாருங்கள் 2 சால் ஓட்ட சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு பள்ளத்தை பக்கம் பார்த்த மாதிரி ஒரு சால் இப்படி நெட்வாக்கில் ஓட்டிடுங்க அப்புறமேட்டு ஆப்போசிட்டில் ஓட்டினீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிற்கும் தண்ணி வெளியில் போகாது தண்ணி குடிக்கும் அது ஒரு எனக்கு தெரிஞ்சது அது ரைட்டாக தப்பான்னு சொல்லுங்கள் அப்படி ஓட்டினா தான் வந்து கரெக்டாக இருக்கும் கல் இந்த ஓரமாக கல் இருக்கும் இந்த ஓரமாக ஓரமாக பிடி நல்லா ஓரமாக பிடி அது என்னது அவ்வளோ சொட்டை கல்லுக்காடு ஓட்டினா இந்த தான் பிரச்சனை ஓ கல் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறாராம் அப்புறமேட்டு ஓட்டுறாராம் போதும் அதெல்லாம் தேவலாம் அங்கெல்லாம் போடாது பாருங்க கல்லுக்கிட்டான ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான் கரெக்டாக இருக்குதா இல்லையா கரெக்டாக இருக்குதா இல்லையா இன்னும் ஒரு நாள் டைட் வச்சு விடலாமா 2 வண்டியும் பாருங்கள் இது வந்து M3யில் 13 RPM ஓடிட்டுருக்குது இது ஐபஸ்டில் 14 RPM ஓடிக்குது கணக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு வெடுக்குன்னு போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் ரெண்டும் ஆவரேஜான ஸ்பீடு தான் அதுக்கு லைட்டாக டயர் ஸ்லீப்பேஜ் ஆகி போவோம் ஆனால் பெரிய வண்டி பொறுத்தவரையிலும் ஸ்லீப்பேஜ் ஆகாது ஆனால் பூரா கல்லுக்காடு ப்ரோ இந்த மேட்டுக்காடு ஓடுறது அதுதான் ஆம்பு கலப்பை கொண்டு வரதுக்குனாவே பயமாக இருக்கும் கோவில் பார்த்து ஓட்டிட்டுக்கிறான் இன்னும் 2 வயல் இருக்குது கல்லுக்காடு 2 வயலையும் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சிடும் அது பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அப்படி சாலாக்கமாக ஓட்டிட்டுக்கிறான் பாருங்களேன் கல் பட்டுருமா அது முட்டுக்கல் இருக்குது காட்டுக்குள்ளே அது எதுக்கு அந்த கல் வேலை மாரிலாம் இருக்குதுங்களாம் ஆம்பு கலப்பில் ஓட்டினா தான் ப்ரோ சல்லக்கூ பாருங்க சல்லை தான் சரி எவ்வளோ கல் பேர்ந்துக்கிட்டு பாரு இந்த இடத்துல கல் பேர்ந்துருக்குதா கல் பேர்ந்தா கூட பிரச்சனை இல்லையே எடுத்து போட சொல்லிடலாமே ஆம்புக்குது கட்டாகி போச்சுன்னா தானே பயம்
கல் கட்டாகிறத பற்றி கவலையில் ஆம்பு சலார்னு விட்டு போச்சு, போல்ட்டு கட்டாகி போச்சுன்னா பொழப்பும் போயிடும். போல்ட்டும் ஒரு போல்ட்டு 100 ரூபா, 4 போல்ட்டு 400 ரூபா அவுட் ஆகி போயிடும். ஸ்ப்ரிங் கலப்பே இந்த கல்லெல்லாம் பேக்காது, அப்படியே தூக்கி விட்டு வந்துடும். கல்லை பார்த்தோன்னா கோகுலுக்கு பீதி கிளம்புது. அவன் 2வது கல் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அவன் ஓட்டியே முடிச்சிடுவான் நாட்டுக்குது. இவன் கல்லுக்கு இன்னும் நடுங்கிட்டே வரான் கோகுல். கல் இருந்தாவே இதுதான் பிரச்சனை, படப்படன்னு வேலை நடக்காது. ஒரு கலப்பு இதெல்லாம் கல் சவுண்டு. இப்போ ஓட்டுனதை பாருங்கள், ஆளுக்கு 3 மணி நேரம் கூட முழிச்சா ஓட்டல. அதுங்காட்டி என்னத்தை வாங்கிட்டு வச்சுக்கிறான்னு பாருங்கதா. வெயில் காய்ச்சி தான் வந்து 1 வாரம் கழித்து ஆசை தீர ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுபிட்டு அங்கே ஒருத்தவன் சிம்பிள் காட்டுனையும் போதும் ஓட்டுனை காட்ட விட்டுட்டு கூட ஓடிடுறான். ஐயா போனா போயிட்டு போகுது, இன்னொருத்தவங்கிறான் அவன் பார்த்துக்குவான். ஓ காலு போயிரும்ண்ணே. ஓஹோ ஏன் சுண்ட ரொம்ப பிடிச்சி போச்சா? கல்லுக்காடு அத்தா இது அந்த மேலே வெயில் ஓடிப்பா 2 ஆமாம் அத்தா இது ஓடிட்டு வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் தான் அந்த கல்லுக்காட்டுக்கு வந்துடுவேன். அப்படியே புண்பட்ட நஞ்சத்தில் தண்ணி விட்டு ஆற்றுன மாதிரி இருக்குதுடா. இது ஒன்று ஓடிட்டா அப்படியே போய் சீட்டுக்காரம்புது. ஆளுக்கு ஒரு வழியில் ஓட்டிவிட்டா சீட்டுக்காரம்பா. ஆளுக்கு ஒரு வழியில் ஓட்டிவிட்டா தெரிஞ்சு. தொண்டை வழியாக தான் இருக்குமா? அதான் வேற வழியா இறங்குன்னு சொல்லின்னு பார்த்தா தொண்டை வழியா இறங்குன்ட்டா. குடிக்கும் போது அது கேட்பீங்க. கடைக்காரரை மயக்கி இன்னொரு பாட்டில் மாதிரி ஃப்ரீ வாங்கிட்டு வர மாட்டேன். எல்லாமே லெமன் வாங்கிருக்கோம். வாங்கின 30 ரூபாய்க்கு எலுமிச்சி பழம் ஆச்சு, 10 ரூபாய்க்கு எலுமிச்சி பழம், 20 ரூபாய்க்கு சர்க்கரை வாங்கியிருந்தா முடக்கு குடிச்சிருக்கலாம். சரி அவசரத்துக்கு கிடைக்குமா? அவன் ஏன்டா அழகா இருக்க மாட்டான். 1 வாரமா ஊர் மேய்ஞ்சிவிட்டு அத்தை பொண்ணு எல்லா பொண்ணையும் பார்த்து சைட் அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவர் ஏன் அழகா இருக்க மாட்டாரு சொல்லு பார்க்கலாம். ஸ்டோரி பார்க்கணும் அப்படியே லவ் ஸ்டோரி தான். ஸ்டோரி பாருங்க. அவர் ஏன் போட மாட்டாரு? ரெக்க கட்டி பறக்குதப்பா அக்காவோட மனசுங்கிற மாதிரி பறக்கும். அவர் லவ் மூட்ல இருக்கிறார். கிளைமேட் சரி எடுங்க இன்னும் கொஞ்சம் வெய்ய மொத்தம் காய்ச்சி அது கூட போய் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் ஒரு 3 மணிக்கு பக்கம் வேற பக்கம் போகலாம். என்னடா ஆரணை எழுதி பிடிச்சி அது கோவிலுக்கு என்னன்னு தெரியல. கிணறு வேற ரொம்ப முத்திருச்சான், கிணத்துல வேற சலம் பிடிங்கிச்சான். அதான் கிணத்துல வேற சலம் பிடிங்கிச்சான், என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறான். நான் ஸ்டாப்பா ஆமாம்மா லீக்கு தான் ஆகுது. யாரும் இல்லைண்ணா லீக் ஆகும், ஆயில் லீக் ஆயிருது. அதான் ஆயில் லீக் ஆகுதுங்கிறான். என்ன பண்றது? ஓட்டுறானா ஆயில் லீக் ஆகுதுங்கிறான்.
ஆமாடா எனக்கு அவன் நிறைய சீட்டிலே ஊற்றி போய் சீட்டி சீட்டை நினைச்சு போகல ஐயோ அப்பா சரி ஓட்டிட்டு போ சீக்கிரம் வா வருஷமா ஒன்றிட்டு ஒரு வெயிட்டி தான் ம் 7 ஐட்டம் போட்டு எல்லாருமே பேட் டவுனு இதில் வேறு 2 ஐட்டம் ஜெல்ப்பு ரேடியோ கேமரா இறக்கன்னா போதும் ப்ரோ ரேடியோவை போட்டுக்கிறானுங்க ஓகே நண்பா அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த ஆளுக்கு ஒரு வயல் கடைசி வயலில் ஓட்டினா அவன் பொட்டி கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் என்ன இது கல் காடு இது வந்து கல் இல்லாத காடு அதெல்லாம் பிரித்து பங்கு பிரித்து ஓட்டுறதா போச்சு ஓகே நண்பா அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறோம் பாய் டேக்கர் ஷூர் ஆனால் இந்த வண்டி சத்தமே இல்லாத ஓடுது அது ஒரு சத்தம் போடுது பார்த்தீங்களா அதுக்கு இதுக்கு உள்ள கேஸ் தான் கலப்பை உள்ள கம்புச்சு கலப்பை உள்ள கம்புச்சு ஐய் குண்டு ஓட்டுற ஓட்டில் தண்ணி அவனும் இருக்குது வாங்கிட்டா வாங்கி குடி அவனுக்கு லெவலாக வச்சு இன்னும் ஓட்ட தெரில பொழுதனைக்கு லிவரை ஆட்டிக்கிட்டே இருக்கிறான் அவன் லிவர் கரெக்டாக வச்சு விட்டு ஓட்டினா நம்ம பாட்டில் உட்காந்துட்டு இருக்கலாம் அவனுக்கு இன்னும் நேக்கு பத்தல சரி போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தா சொல்லுங்க இதுப்ப சரிங்க இதுப்பா எனக்கு இப்போ ஏதோ பொழுதாடுறதுல அனுப்பிவிடுங்க அனுப்பிவிடுங்க பங்க்கு தான் கொடுக்கணும் நாளைக்கு காலையில் தான் கொடுக்கணும் நான் அதனால தான் உங்களை கட்டல சரி அவர் ஏதோ ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குன்னு தான் நான் லூஸாக விட்டேன் சரி நாளைக்கு தானே கட்டணும் அதுங்காட்டி அனுப்பிட்டா அப்படின்னு விட்டேன் சரிங்க சித்தப்பா வெயில்ல நிற்க முடியலடா சுண்டு ஓட்டு காட்டுன்னு காட்டுது மேலே ஓட்டுவேன் ஒரு நாள் தான் ஓட்டுறேன் கீறிட்டு வந்துடும் ஒரு நாள் ஓட்டி மேலே போட்டு பெட்டி பண்ணுவாங்க கண்டிப்பாக ஓட்டுற போது போலாம் ஓட்டிட்டு காய்காரன் வேற ஒரு இது ஓட்ட போகணுமா அதான் சொன்னாப்லையா ஒரு 10 நிமிஷம் வரும்